அதிமுகவுக்கு கிளைக்கழகம் தோறும், கிராமங்கள் தோறும், குக்கிராமங்கள் தோறும் கிளைக்கழகங்கள் இருந்து பேரூராட்சி கழகம், நகரக் கழகம், மாவட்ட கழகம் அணிகள் சார்பாக பல கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, 2 கோடிக்கு அதிகமான தொண்டர்கள் உள்ள மிகப்பெரிய கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த கட்சியோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் வாய்ப்பு கிடையாது, இடமும் கிடையாது. மும்மொழி கொள்கையை யார் நாடகமானாலும் சரி, எங்களுடைய பொதுச்செயலர் எடப்பாடியார் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எடுத்திருக்கின்ற முடிவு, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவைத்தான் எங்கள் பொதுச்செயலர் எடப்பாடியார் அறிவித்திருக்கின்றார். இருமொழி கொள்கை தான் தொடரும், அதற்குத்தான் அதிமுக ஆதரவு கொடுக்கும். 3வது மொழியை விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம், அதை திணிக்கக்கூடாது என்ற அறிவிப்பை எங்களுடைய பொதுச்செயலர் சொல்லியிருக்கிறார். இதுதான் கட்சியினுடைய நிகழ்வு, கட்சியினுடைய முடிவு. அதிமுகவை யாரும் பலவீனப்படுத்த முடியாது. அதிமுக இல்லாதவர்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி விட்டு வெளியேறி போய் வேற கட்சியில் போட்டி விட்டவங்க, வேற கட்சியோடு சேர்ந்தவங்க, இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு ரெட்டலை எனக்கு வேணும், கட்சி எனக்கு வேணும்னு சொன்னோம்னா யாரும் கேட்டுக்கிறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு பார்த்துக்கிறாது, தேர்தல் கமிஷன் பார்த்துக்கிறாது, அது அதிமுக தொண்டர்னு பார்த்துக்கிற மாட்டாங்க, பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கெல்லாம் கட்சியில் தொடர்பே இல்லாதவங்க, கட்சி விட்டு வெளியேறி வேற கட்சியில் நின்னாச்சு. ஆகவே கட்சியில் சேரணும்னு சொன்னால் எடப்பாடியார் பொதுச்செயலத்தில் கடிதம் கொடுத்து அவர் விருப்பப்பட்டால் சேர்ப்பார்கள். இதுதான் கட்சியினுடைய நடைமுறை ஒழிய இன்றைக்கு அதிமுக தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி, புரட்சித் அம்மாவுக்கு பின்னாடி எடப்பாடியுடைய பொற்கரங்களை பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அவர் சொல்வதுதான் அதிமுக வேதவாக்கு. அது பற்றி எடப்பாடியார் முடிவெடுப்பார். தேர்தல் வருகின்ற நேரத்தில், தேர்தல் நெருங்கிற நேரத்தில் அற்புதமான கூட்டணி அமைப்பார். தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தேவையான ஒரு நல்ல கூட்டணி அமைப்பார். இன்றைக்கு இந்தியாவிலேயே மத்திய அரசை சார்ந்து ஒரு கட்சி இருக்கும், இல்ல மாநில அரசு சார்ந்து ஒரு கட்சி இருக்கும். 2 ஆளுங்கட்சி எதிர்த்து கட்சியை நடத்துகின்ற ஒரே திறமை உள்ள எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் எங்களுடைய பொதுச்செயலர் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். ஆகவே எங்களுக்கு எந்த கூட்டணி வலுவாக இருக்கும், யாரை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், சிறுபான்மை மக்கள், பெரும்பான்மை மக்கள், பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், யாரால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தி அந்த கூட்டணியை வெற்றி கூட்டணியாக அமைப்பார் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். யாரு முதல் அறிவிச்சது நீட் தேர்வு ரத்து. அவருடைய தேர்தல் அறிக்கையில அறிவிச்ச முதல் தேர்தல் நீட் தேர்வு ரத்து, அதவே நிறைவேற்றல. எத்தனை சொல்லணும், நாங்கள் சொல்றதுக்கு நேரம் கிடையாது. அவர் திமுகவில் மு.க. ஸ்டாலின் அறிவித்த தேர்தல் அறிக்கை 2021 அறிக்கையில எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. மக்களுக்கான திட்டங்கள் நீட் தேர்வு ரத்து கிடையாது, மாணவர்கள் கடன் ரத்து கிடையாது, எல்லாமே ரத்து கிடையாது. எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. தாலிக்கு தங்கத்தை நிப்பாட்டிருக்காரு, திருமண திட்டத்தை நிப்பாட்டிருக்காரு, லேப்டாப்பை நிப்பாட்டிருக்காரு, எல்லாத்தையும் நிப்பாட்டிருக்காரு. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காரு 4 வருஷத்துல. 5 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு அதிகமான வரியை, வீட்டு வரி, சொத்து வரி, குப்பை வரி, எல்லா வரியும் 1 லட்சம் கோடி அதிகமான வரி வருது. 4 வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி வரி அதிகம். 5 லட்சம் கோடி கடன், 9 லட்சம் கோடி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாம இருக்கு. இந்த ஆட்சி வேண்டுமா என்ற நிலைமை இன்றைக்கு நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. திமுக ஆட்சி வீட்டுக்கு போக போகுது, அதிமுக ஆட்சி ஆட்சிக்கு போக போகுது.